வெல்கம் டு ரீமாசிவ் கிரியேட்டிவ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஒரு நார்மல் அடி பாக்ஸ் நாட்டில் நம்ம வந்து அடி போட்டிருக்கோம். அது வந்து மேலே வந்து நம்ம கிராஸ் கொடுத்து 4க்கு 1 அப்படின்னு கிராஸ் பண்ணி ஆம்லா நாட்டு நம்ம போட போகிறோம். அந்த 4க்கு 1 எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் ஒரு சைடு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்காக இந்த சைடு நான் எப்படி இந்த 4க்கு 1 நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பிகினர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஈஸியான மெத்தட் தான். நார்மல் பாக்ஸ் நாட் நம்ம போடுறபடி நார்மல் அடி எப்படி நம்ம பேஸ் போடுவோமோ அதே மெத்தடில் நம்ம பேஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? 12 வரிசை 4க்கு 1 பிரிக்கும் போது நம்ம 12 தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். நீளம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 20 வச்சுருக்கோம், 20 வரிசை. அப்போ மேலே வந்து 5 இடத்துல நம்ம 5க்கு 4 இப்படி நம்ம வந்து 5 இடத்துல 4 நாளாக நம்ம பிரித்து நம்ம போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 8 வருஷம் நான் சிகப்புலையும் மேலே 2 வருஷம் மஞ்சளையும் கீழே 2 வருஷம் மஞ்சளையும் நான் முடிச்சிருக்கேன். மொத்தம் 12 வருஷம் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நார்மலாக நீங்கள் எந்த சைடு வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஆரம்பிக்கிறப்ப நம்ம அந்த ஆல்ரெடி முடிச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த வரிசை, இந்த வரிசையோட இந்த ஒயர்லேருந்து இதுதான் கட்டு ஒயர், இது ரன்னிங் ஒயர். இந்த ரன்னிங் ஒயரை வந்து சரிசமமாக எட்ஜிலேருந்து இது பார்த்திங்களா அப்படி இந்த பாருங்க சரிசமமாக இருக்குதான்னு பார்த்து வந்து இந்த இடத்துல நம்ம மடக்கி வச்சுட்டு ஒரு பாக்ஸ் நாட்டு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலில் போடுவாங்க. இது என்னோடய ஸ்டைல். ஆரம்பத்தில் என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைலில் போடுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தும் போடாதீங்க. அளவு சரியாக வருமா, அளவு கூட போயிருமா, நீங்கள் எடுக்கிறதுக்கு அளவு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு உங்களை நீங்கள் நம்பி நீங்கள் போட ஆரம்பிங்க. கண்டிப்பாக அளவு கரெக்டாக வரும். அது எப்படி அளந்து போகிறது இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் நம்ம பார்க்கணுன்னா நம்மளால் அப்படிலாம் முடியாது. ஓகேங்களா? இப்போ இந்த வரிசைக்கு இங்கே பாருங்கள், நான் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல நான் ஒரு நாட் போட்டுட்டேன். இப்போ இதே மாதிரி நான் எத்தனை சொல்லியிருக்கேன், 4க்கு 1. ஸோ 1 2 3 4 இந்த இடம் வரைக்கும் நான் வந்து நார்மல் பாக்ஸ் நாட்டு நான் பின்னுறேன். இப்போ 4 நாட் நான் பின்னிட்டேன். இங்கே பாருங்கள் 1 2 3 4 4 பின்னிட்டேன். இப்போ 4 பின்னினதுக்கப்புறம் இந்த ஒயரை நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம், ஏன்னா ரன்னிங் ஒயர். இப்போ வந்து 4வது பூ போட்டோம் பார்த்திங்களா, அதில் உள்ள அந்த ஒயரோடு சேர்த்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பேலன்ஸ் ஒயரை கட் பண்ணிட்டுருக்கோம். கட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம கட் பண்ணி விட்டோம் பார்த்திங்களா, இந்த எல்லோ ஒயர்லேருந்து அடுத்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ணணும். அதே சேம் ஹைட்டுக்கு விட்டுட்டு கரெக்டாக வந்துட்டு இப்படி மடக்கி நம்ம ஒரு பூ போடுறோம். இந்த இடத்துட்டு நான் போட்டுட்டு காட்டுறேன். இந்த பார்த்திங்களா, இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டோம், அடுத்தது வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க நமக்கு 2 எல்லோ கலர் ஒயர் கிடச்சி போயிடும். இப்போ இதே மாதிரி தான் அடுத்தது 4க்கு 1 நம்ம ஜாயின் பண்ணி நம்ம கட் பண்ணி விடணும். ரொம்ப ஈஸி தான். நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு இது வருமா, இது வராதா, இது ரொம்ப கஷ்டமாச்சே, இது என்ன இப்படிலாம் முடிச்சு வருது அப்படிலாம் நம்ம யோசித்தோம்னா நம்மளால் பண்ண முடியாது. பல டைம் செய்ய சொல்கிறது அதுதான். முயற்சி பண்ணாத வரைக்கும் எல்லாம் நம்ம பயம்தான். இப்போ அடுத்த 4 1 போட்டுட்டேன். சேம் அதே மாதிரியே கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு இழுத்தோம்னாலே அந்த அளவு கரெக்டாக வந்துடும். இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வந்தோடனே கட் பண்ணிவிட்டேன். இப்போ இதே மாதிரியே நம்ம சுற்றி வந்து எல்லா இடத்துக்கும் போடணும். இது பாருங்கள், நான் இங்கே எல்லாமே ஜாயின் பண்ணியிருப்பேன். 4க்கு 1 ஜாயின் பண்ணி வந்திருப்பேன். ஓகேங்களா? இதை ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ எல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்.
வந்ததுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் எந்த இடம் ரெண்டும் ஒன்றா இருக்கோ அதையெல்லாம் சேர்த்து ஒரு டாட் போட போகிறோம். எல்லா இடத்துலையுமே 4 கொண்டு ஜாயின் பண்ணுற எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக 2 எல்லோ கலர் ஒயர் வரும். அதை அப்படி நம்ம சேர்த்து இப்படி ஒரு நாட் போட்டுடணும். இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் நம்ம 4 கொண்டு ஜாயின் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல 2 கண்டிப்பாக எல்லோ கலர் ஒயர் வரும். அதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பாக்ஸ் நாட் நார்மல் நாட் போட்டுட்டோம்னா இந்த மாதிரி வருதா. இது மாதிரி நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ அழகாக எல்லா சைடும் போட்டுட்டு அந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணி எல்லா இடமும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். எப்படி தான் வரும் இந்த சைடு. ஸோ இப்போ எல்லா சைடும் முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இது மட்டும் தான் இனிமேல் கூட பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயர்ஸ் நமக்கு தேவையில்லை. அதை எப்போதும் போல் நான் சொல்லுவேன்ல, போட்டு ஒயரை சுற்ற வேண்டாம், இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் ஒயர் எடுத்து அதை இப்படி ஒரு கட்டி போட்டுட்டோம்னா ஒயர் நமக்கு வேஸ்டேஜே ஆகாது. அது பாட்டுக்கு இருக்கும். இந்த மாதிரி இனிமேல் ஹேண்டில் அந்த சமயம் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து பின்ன போகிறோம். இந்த மாதிரி பேஸில் நம்ம போட்டுட்டு 4 கொண்டு ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் சின்ன சின்ன பிஸ்கட், பெரிய பிஸ்கட், ஆம்லா, பெரிய ஆம்லா போடலாம். 3 ஒயர் ஜாயின் பண்ணி போடுற ஆம்லா மட்டும் இதில் போட முடியாது. மற்ற எல்லாமே போட்டுக்கலாம். நார்மலாக கிராஸ் கட்டாகவும் பின்னிக்கலாம். பிஸ்கட்லாம் நான் போடலை அப்படின்னாலும் மொத்தம் பேஸ் இது தான். 4 கொண்டு ஜாயின் பண்ணுற மெத்தடில் நம்ம போட்டுட்டு அது என்ன கலர் காம்பினேஷனில் நம்ம போடணும்னு பிளான் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு ஆரம்பிச்சுட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். இதை இனிமேல் நம்ம வந்து மேலே எழுப்பி நம்ம ஆம்லாம் போட போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த 2 இப்போ 4 இருக்குது பார்த்திங்களா, அந்த 4 தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். இதில் வந்து 2 இந்த மாதிரி 2ஆக பிரித்து இதை ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நாட்டு போட போகிறோம். இந்த பாருங்க இப்படி இந்த 2 ஒயரை எடுத்து அப்போ நம்ம போவோம். இதே மாதிரி அடுத்தது இங்கே பாரு. இதே மாதிரி தான் எல்லா சைடும் நம்ம போடுவோம். இது ஒன்றை மட்டும் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறையா சொன்னோம்னா குழப்பிக்குவோம். அதுக்கு தான் சிம்பிள் மெத்தடாக இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு 4ஆக இருந்ததை 2 ஒயரை சேர்த்து 2 நாட்டாக கொண்டு வந்தோம். அந்த 2 நாட்டை இப்போ 1 நாட்டாக மேலே மாற்றிட்டோம். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இந்த ஒயர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இதை வச்சு இந்த 2 சைடில் வருது பாருங்க இப்படி இன்ட்டு டைப்பில், இந்த 2ஐயும் நம்ம பின்ன போகிறோம். இதை பார்த்திங்களா. இப்போ அதே மாதிரியே இந்த சைடில் இருந்தும் இந்த 2 இப்படி பின்னி நம்ம கொண்டு வரணும். ரொம்ப சிம்பிள் தான். நானே இது இப்படிதான் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு யோசித்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா இருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸி, சாதாரணமான ஒன்று, வா நார்மல் பாக்ஸ் நாட்டு போடுறவங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக கற்றுக்க முடியும்னு கூப்பிட்டு எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளோதான். இப்போ அதுக்கப்புறம் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இப்போ இந்த இடம் கொண்டு வந்துட்டோம் பார்த்திங்களா. இந்த இடம் கொண்டு வந்த உடனே இப்போ மேலே இந்த 2 எல்லோ கலரும் சேரும். அந்த 2 எல்லோ கலரும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கிறோம்.
அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நமக்கு அழகாக அந்த அப்படியே ஒரு இதாக வடிவமாக வந்துடும். இதே மாதிரி தாங்க எல்லாமே நம்ம பின்னணும். ஓகேங்களா? இப்போ இதான் பேஸ். இது மாதிரி ஃபுல்லாக நம்ம பின்னிட்டு தான் அதுக்கு மேலே நம்ம வந்து ஆம்லா போட போகிறோம். ஸோ இந்த பேஸ் வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் பின்னி முடிச்சுட்டு ஒன்ஸ் அதுக்கப்புறம் எப்படி ஆம்லா போடுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக முடிச்சிடுறோம். ஃபுல்லாக முடித்த உடனே இந்த மாதிரி நமக்கு அழகாக ஒரு பாக்ஸ் வந்துடும். இங்கே பாருங்கள், அழகாக 4 ஒயராக இருந்தது 2 பூ, அந்த 2லேருந்து இது ஒரு நாட்டு கொண்டு வந்துட்டோம். சுற்றி நம்ம அப்படி அழகாக பாக்ஸாக போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் அதை நம்ம மேலே வந்து நம்ம பின்ன போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஆம்லா போட்டிருக்கேன் பாருங்கள். இதை அடுத்து எப்படி போடலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த 4 சிகப்பு ஒயரில் தான் நம்ம அந்த ஆம்லா கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு எப்படி போடலான்னு பாருங்கள். ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஒயரை வச்சிடும். இந்த மெத்தடில் இங்கே பார்த்துக்கோங்க. இந்த கட்டை விரல் தான் கொஞ்சம் அழகாக அழுத்தி பிடிச்சிக்கணும். இப்போ 4வது ஒயர் எடுத்து இது 3க்கும் சேர்ந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி நேராக, அது நமக்கு யூஸ் இல்லை, அது நம்ம நேராக சுற்றுறதோடு வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்தோம் பார்த்திங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இப்படி வச்சிடணும். எதுலேயும் இன்சர்ட் பண்ணக்கூடாது. 2வது ஒயர் எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணி அதை ஒரு ஓரமாக வச்சுட்டோம். இந்த 2வது ஒயர் எடுத்து 2க்குள்ளே இன்சர்ட் பண்ணி அதை விட்டுட்டு 3வது ஸ்ட்ரைட்டாக இது பண்ண பார்த்திங்களா, அதை எடுத்து 3லையுமே பாருங்க அழகாக கொடுத்து எடுத்துட்டு ஒவ்வொன்றையும் நம்ம வந்து லூஸ் கொடுத்து டைட் பண்ணிட வேண்டியது தான். கொஞ்சம் இழுத்து லூஸ், எந்த சைடு லூஸ் இருக்குது எப்படி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள் மக்களே, தெரியுதுங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம அந்த கையில் வந்து நம்ம அழுத்தி பிடிச்சிக்கிறது தான் இருக்குது ஒயர். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு நம்ம கரெக்டாக இன்சர்ட் பண்ணி நம்ம போட்டுற வேண்டியதான். இப்போ வந்து இதை வந்து நம்ம பார்டர் இது பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த சைடு அதே மாதிரி நமக்கு கொஞ்சம் ஆம்லா லூஸாக இருக்குன்னா நம்ம டைட் வச்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி இழுத்து நம்ம போடுற வேண்டியது தான். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஒரு நாட்டு நம்ம போட்டுட்டோம், ஆம்லா நாட் போட்டுட்டோன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகே, நம்மளால் முடியும், நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நமக்கு 2 ரோல் ஆகும் இந்த பேஸ்கெட் நம்ம பின்னி முடிக்கிறதுக்கு. ஸோ ஈஸி தான். 8.5 அடி நம்ம வந்துட்டு அடி வந்துட்டு ஸ்கேலால் 8.5 அடி நம்ம ஸ்கேலால் அளவு எடுத்துருக்கோம். இது பார்த்திங்களா, இதே மாதிரி தான். இப்போ இதே மாதிரி இதுக்கு மேலே ஒரு 4 சிகப்பு வரும். அதில் ஆக மொத்தம் இந்த மாதிரி பார்டர் வந்து எல்லோ கலரில் வரும். உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ நீங்கள் அந்த கலரில் மேக் பண்ணலாம். இங்கே பார்த்திங்களா, நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஆம்லா. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இது வந்து பேஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய அளவு வந்துட்டு ஸ்கேல் இந்த மாதிரி 1 அடி ஸ்கேலால் நம்ம வந்துட்டு 8.5 அடி நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அது மாதிரி 20 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த வந்து 20 ஒயர் எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 4 கொண்டு நம்ம ஜாயின் பண்ணுறது, அது பார்டர் கொடுக்குற கலர் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ பிளான் பண்ணி இதால் 8.5 அடி நம்ம ஸ்கேலால் 8.5 அடி வெட்டி நம்ம போட்டிருக்கோம். பேஸ் இது தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆம்லா, பெரிய சைஸ் ஆம்லா. ஓகேங்களா? அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிகினர்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம பெருசாக யோசிக்கக்கூடாது.
சிம்பிளாக இருக்குது. இன்னும் நீங்கள் நிறையா மோர் வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி உறவுகளே, வணக்கம்.